சுசீலா ராமதாஸ் தான் காரணம். பஞ்சேஸ்வரன் சொன்ன அவங்க தான் இப்போ கட்சி நடத்துகிறாங்க. அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது. அவங்க தான் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து ஒட்டுமொத்த பணத்துலேருந்து ஒரு பெரிய பகுதி வந்து வட்டிக்கு விட்டு 5, 6 டிஸ்ட்ரிக்டில் சேடுகள் மூலமாக கொடுத்து வருமானத்தை வச்சு தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் கட்சி அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் ராமதாஸ் என்ன பண்ணார், இந்த பிரச்சனைகள் வருதா, சட்டத்திட்ட பிரகாரம் யாருங்க இப்போ இதுவாக இருக்க முடியும், பொருளாளர் யார் இருக்க முடியும்னா சிறுபான்மையினர் இருக்க ஆமாம் சிறுபான்மை மதத்தினர், மதத்தினர் இருக்கணும். அவர் யாருன்னா, நாங்கள் வந்து திமுகவில் இருக்கும் பொழுது அப்போ சாதிக் பாட்ஷா இருந்தார். அதே மாதிரி நம்ம கட்சி அமைக்கணும், பொதுச் செயலாளர் மட்டும் பட்டியலினத்தினர். அப்புறம் இவங்களும் வந்து பொருளாளர் வந்து இந்த எங்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவர் தான் குன்னங்குடி அணிப்பா தேனாவண்ணி தேனாம்பேட்டையில். ஸோ அவரை நம்ம பண்ணோம். சரி, இப்போ இந்த கேப்பில் வந்து இவங்களை போட்டுட்டாங்க. ஏற்கனவே இருந்தவர் சயித் மன்சூர், அவரே திரும்ப 2 தடவை இருந்தவர், இப்போ 3வது தடவை அவரே கொண்டு வந்துட்டார், கரெக்ட் பண்ணிட்டார். கட்சியை வந்து கரெக்ட் பண்ணது இப்போ தான் கரெக்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து இவரை நீக்கவே முடியாது. யார் நீக்க முடியாது? சட்டப்படி அவர் இருக்கிறாரு. ஒன்று, சட்டப்படி வந்து தலைவருக்கு எந்த அதிகாரம்